You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். நாம் இக்காலையில் இங்கு இருப்பதற்கு மற்றொரு மகத்தான ஈஸ்டரின் நேரத்தை காணும்படியாக இந்த பூமியின் மேல் ஜீவிப்பதற்கு நிச்சயமாகவே ஒரு ஸ்லாக்கியம் அடைந்துள்ள ஜனங்களாகவே இருக்கிறோம். ஈஸ்டர் ஆனது எப்பொழுதுமே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமையான காரியத்தையும் புதிய நம்பிக்கைகளையுமே கொண்டு வருகிறது. எவ்வளவு அற்புதமானது! நான் இக்காலையில் அங்கே பின்னால் உள்ள அந்த அறைக்கு நடந்து சென்ற போது யாரோ ஒருவர் என்னை சந்தித்து, சகோதரன் பிரணாம், கடந்த வருடம் சாட்டக்குவா என்ற இடத்தில் சிறு பிள்ளைக்கு இல்லை, சிறு குழந்தைக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு ஜெபிக்கப்பட்டதை நீர் அறிவீர். அதாவது அதற்கு அதனுடைய இருதயத்தின் அடைப்புதழ்கள் அகற்றப்பட்டு அல்லது ஏதோ ஒன்று அதன் மீது பொருத்தப்பட்டது என்றார். மேலும் அவர் தொடர்ந்து, அந்த குழந்தை சுகமடைந்து விட்டது, அது இக்காலையில் இந்த கட்டடத்தில் உள்ளது, அது இக்காலை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். எனவே அது அருமையாய் உள்ளது. நாம் மற்றொரு ஆராதனை துவங்குவதற்கு முன்னரே நாம் ஒரு கால் அந்த சிறு சாட்சியை கேட்கலாம். நாம் ஒரு மகிழ்ச்சியான ஜனங்களாயிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உயிர்த்தெழுதலை குறித்த வேத பகுதியை ஏற்கனவே வாசித்திருக்கவில்லை என்றால், நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் உயிர்த்தெழுதலை குறித்த வேத வாசிப்பை மத்தேயுவில் இருந்தோ அல்லது லூக்காவில் இருந்தோ வாசிப்பாரா என்று கேட்க உள்ளேன். சகோதரனே, நீங்கள் வாசித்து விட்டீர்களா? எனவே நாம் ஜெபத்திற்காக ஆயத்தமாய்க் கொண்டிருக்கையில் இப்பொழுது இந்த ஆராதனையை தொடர்ந்து சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெற உள்ளது. இந்த ஆராதனை முடிவுற்ற பிறகு நீங்கள் உங்களுடைய காலை சிற்றுண்டியை அருந்து செல்லலாம். அதன் பின்னர் நாங்கள் மீண்டும் 9:30 மணிக்கு திரும்ப வந்து மற்றொரு ஆராதனையை துவங்குவோம். அதன் பின்னர் அதனை தொடர்ந்து சுகமளிக்கும் ஆராதனைகளும் நடைபெறும். அதன் பின்னர் அதனை தொடர்ந்து ஞானஸ்தான ஆராதனைகளும் நடைபெறும். இது ஞானஸ்தானத்திற்கு என்ன ஒரு அழகான நேரமாய் உள்ளது. ஓ என்னே, உயிர்த்தெழுதல்! அந்த காரணத்தினால்தான் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஏனென்றால் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டார். நாம் இங்கே நம்முடைய ஞானஸ்தான தொட்டியை அமைப்பதற்கு முன்னர் நாம் வழக்கமாக ஜனங்களை அதிகாலை வேளைகளில் வெண்பனியால் மூடப்பட்ட குளிர் மிகுந்த ஆற்றண்டை அழைத்து சென்று அங்கே அந்த ஆற்றண்டையிலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததை நினைத்து பார்க்கிறேன். அது ஒரு புனிதமான நேரமாய் உள்ளபடியால் அதனை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஈஸ்டர் ஒரு மகத்தான நேரமாய் உள்ளது. நான் சகோதரன் பேட் டெய்லர் இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தேன். கடந்த இரவு நான் யாரோ ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது ஓக்லஹோமாவில் நடைபெற்ற நம்முடைய கடந்த கூட்டத்திலேயே நான் இதை செய்ய முயன்றேன். நான் இதை அறிவிக்க உள்ளேன். அதாவது என்னுடைய பழைய பகுத்தறிதலின் ஊழியத்தை செய்யும்படி தேவன் என்னை அழைக்கும் வரையில் நான் அதை இப்பொழுது ஒருபுறம் தள்ளி வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புதிய ஊழியம் வந்து கொண்டிருப்பதை ஆரம்பித்துள்ளதை நான் எண்ணி பார்க்கிறேன். அன்றொரு இரவு அதை குறித்து எவருமே அறிந்திருக்கவில்லை. குருடாக பிறந்திருந்த ஒரு குழந்தை, ஒரு பையன் முற்றிலும் குருடாய், சுமார் 6 வயது நிரம்பிய ஒரு பையன் மேடையின் மேல் வந்தபோது நான் அதை பரிசோதித்து பார்த்தேன். அப்பொழுது அவன் அப்படியே உடனடியாக, சகோதரன் பிரணாம், என்னால் காண முடிகிறது என்று கூச்சலிட்டான். அவனுடைய ஜீவியத்திலேயே முதன்முறையாக அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த பையனுக்கு அருகில் அங்கே சகோதரன் பேட் டெய்லர் அவர்கள் நின்று கொண்டிருந்தார். எனவே நீங்கள் இங்கே என்னோடு கூட மகத்தான எதிர்பார்த்தலோடு இருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நமக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாகவும் நாம் ஏற்கனவே இருந்து வருகிறதை பார்க்கிலும் மற்றொரு உயர்ந்த மட்டத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார் என்றும் நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எங்களுடைய கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் இக்காலையில் இங்கே சாலையின் ஓரத்தில் உள்ள இந்த சிறு சபையில் கூடி வந்திருக்கையில் எங்கள் மனதில் கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்காகவும் விசேஷமாக இந்த ஈஸ்டர் காலையில் நாங்கள் உண்மையிலேயே உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஈஸ்டர் என்ற ஒன்று இல்லாதிருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் ஈஸ்டர் என்பதோ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் முத்திரையிட்டிருக்கிறதா இருக்கிறது. அது அவைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்திவிட்டது. அவர் வாக்களித்திருந்த ஒவ்வொரு காரியமும் ஈஸ்டரிலே உண்மையாக்கப்பட்டது. வருடத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கிற மகத்தான கொண்டாட்டமான நாட்களில் இது ஒன்றாய் உள்ளது. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் அமர்ந்து பரிசுத்த ஆவிக்கான எதிர்பார்த்தலின் கீழ் காத்திருக்கையில் ஈஸ்டருக்கு பிறகு வந்த பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்தின் மேல் வந்து எங்களை தேற்றி மகத்தான வல்லமையுள்ள அளவுகளின் எங்கள் விசுவாசத்தை திரும்ப அளித்து இயேசுவானவர் நாங்கள் நடக்கும்படி நியமித்திருக்கிற அந்த ஜீவியத்தில் நாங்கள் நடக்கும்படிக்கு நீர் எங்களுடைய இருதயங்களை தேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள மனதாயிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும், தனிப்பட்ட நபராயுள்ள ஒவ்வொருவருக்காகவும், விசேஷமாக
வீட்டை விட்டு அகல முடியாத பிணியாளிகளுக்காகவும் இன்றைக்கு எங்குமே ஆராதனைகளில் சென்று கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனே அவர்களோடு இந்த ஈஸ்டரானது அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து ஜீவியத்தில் இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் அறிந்திராத ஒரு புதிய ஆரோக்கியத்தை கண்டறியும் ஒரு உண்மையான ஈஸ்டராக இது இருப்பதாக. கர்த்தாவே, இதை அருளும். ஒவ்வொரு பிரசங்கியாரும், இன்றைக்கு உலகத்தை சுற்றிலும் நீர் கொண்டுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனும், இந்த மகத்தான நினைவு கூறுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக சேமித்து வைத்துள்ள ஆகாரத்தை காத்திருக்கும் ஆடுகளுக்கு, தங்களுடைய சபையோர்களுக்கு கொண்டு வரும்படியான அபிஷேகத்தையும் பலனையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் எங்களுடைய பங்கிற்காக தாழ்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காத்திருக்கிறோம். ஆமேன். நான் இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்கான வேத வாக்கியங்களை சகோதரன் நெவில் அவர்கள் வாசிக்கும்படி கூறப்போகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் முப்புரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அவருடைய வார்த்தையின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது நாங்கள் காலைக்கான அந்த ஆராதனைகளை மீண்டும் அறிவிக்க விரும்புகிறோம். இப்பொழுது இந்த காலை ஆராதனை நாம் இதிலிருந்து உடனடியாக 9:30 மணிக்கு துவங்கும். ஆகையால் நாம் இதை நம்முடைய சூரியோதய ஆராதனை என்று அழைக்கிறோம். நடந்து முடிந்து போன கூட்டங்களை குறித்த சில மகத்தான காரியங்களின் அறிக்கையை நாங்கள் உங்களுக்கு கூறவிருக்கிறோம். வியாதியாயும் துன்பப்படுகிறவர்களுமாய் இருக்கிற நீங்கள் யாவரும் இந்த காலையில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்றும் அவர் எப்போதும் இருந்த விதமாகவே அப்படியே மாறாதிருக்கிறார் என்றும் விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர் கொஞ்சமும் மாறியிருக்கவே இல்லை. இப்பொழுது நான் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் கண்டறிந்த ஒரு சிறு வேத பகுதியை 15வது வசனத்திலிருந்து துவங்கி வாசிக்க விரும்புகிறேன். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரமே தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது.
தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிபெட்டாகவும் ஈய எடுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த யோபு 19ஆம் அதிகாரத்தில் கண்டதை அங்கே இருந்து ஒரு பாடத்தை எடுக்க நான் விரும்புகிறேன். நான் அறிந்திருக்கிறேன். கோத்திர தலைவன் இந்த நேரத்தில் ஏறக்குறைய நாம் இன்றைக்கு உள்ளது போன்றே இருந்தான். அவன் கடும் சிக்கலான தொல்லைகளில் இருந்து வந்தான். நாம் அதை தலைக்கு மேலே செல்லும் வெள்ளம் என்றே அழைக்கிறோம். அவன் பதற்றம் கொண்டிருந்தான். எனவே அவன் சாம்பல் குவியலில் அநேக நாட்களாக அமர்ந்து தன்னை ஆற்றும்படியான வார்த்தைகளை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தைரியத்தை அளிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய ஜீவியம் அவனிடத்திலிருந்து வாடி வதங்குவதை கண்டபோது அவனுக்கு ஓர் ஆறுதலாக இருக்கும்படியான ஏதோ ஒன்றை கண்டறியவே முயற்சித்துக் கொண்டிருந்தான். முதலாவது, அவன் ஒரு வயோதிக மனிதனாய் ஏறக்குறைய 90 வயதுடனாயிருந்தான். அவன் தேவனுடைய கரத்தினால் வாதிக்கப்பட்டிருந்தான். இப்பொழுது தேவன் தம்முடைய கரத்தினால் அவனை தொடவில்லை என்றும், ஆனால் தேவன் அவனை சாத்தான் தொடும்படி அனுமதித்தார் என்பதையும் நாம் அறிவோம். தேவன் இந்த காரியங்களை செய்ய பிரதிநிதிகளை மட்டுமே உடையவராயிருக்கிறார். தேவன் பொல்லாங்கு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அவர் அதை செய்ய சாத்தானை அவிழ்த்து விடுகிறார். அவர் நன்மை செய்யப்பட விரும்புவாராயின் அப்பொழுது அவர் அதை செய்யும்படி அவிழ்த்துவிட தம்முடைய ஊழியக்காரர்களை உடையவராயிருக்கிறார். சாத்தான் யோபுவை சோதிக்கும்படியான ஒரு நோக்கத்திற்காகவே அவரை தொட்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு விவாதம் உண்டாயிருந்தது. தேவன் சாத்தானிடத்தில், பூமியிலே எனக்கு ஒரு தாசன் உண்டு, அவனைப் போல ஒருவனும் இல்லை. நான் என்னவெல்லாம் அவனிடத்தில் கூறுகிறேனோ அவன் அதை செய்வான். அவன் ஒரு உத்தமமான மனிதனாயும் நீதிமானுமாயிருக்கிறான் என்று கூறினார். அப்பொழுது சாத்தான், நீர் என்னை அவனை தொடும்படி அனுமதிப்பீரானால் அப்பொழுது நான் அவனை உம்முடைய முகத்திற்கு முன்பாக தூஷிக்க செய்வேன் என்றான். சம்பவித்துக் கொண்டிருந்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே யோபு அறியாமல் இருந்தான். இந்த சம்பவங்கள் கோத்திர தலைவனை ஓர் ஆழ்ந்த மனோதுக்கத்திற்குள் கொண்டு வந்தது. அதே சமயத்தில் எல்லாமே அவனை விட்டு போய்விட்ட போதும் எப்படியோ அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய ஸ்தானத்தை அப்படியே பராமரித்து வந்தான். எனவே அவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றான். இப்பொழுது நாம் அந்த இடங்களுக்கே வந்திருக்கிறோம். நாம் யாவருமே வந்திருக்கிறோம். நாம் இங்கே அதே விதமான ஒரு நோக்கத்திற்காகவே இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவருமே சாம்பல் குவியல்களின் மேலே இருக்கிறோம். நாம் நம்முடைய தொல்லைகளையும் நம்முடைய இன்பத் துன்பங்களையும் நம்முடைய மோசமான நேரங்களையும் நம்முடைய சுகவீனங்களையும் நம்முடைய மனவேதனைகளையும் நம்முடைய ஏமாற்றங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகையால் யோபு தன்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து ஆறுதலான வார்த்தைகளை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தது போல இந்த ஈஸ்டர் காலையில் அதே விதமாகவே ஆறுதலான வார்த்தைகளை கண்டறியவே நாம் வந்துள்ளோம். அவர்களில் எவருமே அவனுக்கு ஆறுதல் அளிக்க முடியவில்லை. அவனுடைய தொல்லையின் காரணமாக அவர்கள் அவன் ரகசிய பாவியா இருந்து கொண்டிருந்தான் என்று அவனை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எல்லா தொல்லைகளின் மத்தியிலும் தேவன் அவனை காப்பாற்ற வந்தார். யோபு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய சுகவீனம், தன்னுடைய பருக்கள், தொல்லை, மன துயரங்களை மட்டுமின்றி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டதையும் ஏறக்குறைய தன்னுடைய ஜீவனே எடுக்கப்படவிருந்ததையும் அறிந்திருந்தான். ஆனால் அவன் ஒரு வயோதிக மனிதனாய் முதிர்ந்தவனாய் இருந்து அவன் கல்லறைக்கு போய்க் கொண்டிருந்ததையும் அறிந்திருந்தான். யாரோ ஒருவர் அவனை பூமியின் மேல் கொண்டு வந்திருந்தார் என்பதை விசுவாசித்து அவன் தானாகவே இங்கே வந்திருக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தான். அவன் ஒரு தகப்பனிடத்திலிருந்தும் ஒரு தாயினிடத்திலிருந்துமே வந்திருந்தான் என்றும், ஆனால் அதே சமயத்தில் அந்த தகப்பனும் தாயும் அவர்களை கொண்டு வர யாரோ ஒருவரை உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். எனவே இது முதல் நபரை கொண்டு வந்தது யார் என்ற மூல காரணத்துக்கு திரும்பி செல்லும்படி சுழல ஆரம்பிக்கும். அப்பொழுது அவன் இதை குறித்து வியப்படைந்தான். இங்கே நான் மிருகத்தை காட்டிலும் மேலான ஒரு ஜீவனை கொண்டவனாய், தாவர ஜீவனை பார்க்கிலும் ஒரு மேலான ஜீவனை கொண்டவனாய் சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு வினோதமான காரியமாய் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் அவன், மரமானது மரித்து போனாலும் அது மீண்டும் ஜீவிக்கும், ஒரு பூ மரித்து போனாலும் அது மீண்டும் ஜீவிக்கும் என்றும் கூறினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் அவன், மனுஷனோ படுத்து கிடக்கிறான், அவன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவனுடைய பிள்ளைகள் வந்து அவன் மீது துக்கப்பட்டாலும் கனமடைந்தாலும் அவன் அதை கவனியான் என்றான். எனவே அவன்
தேவன் மலர்களையும் தாவர ஜீவன்களையும் மீண்டும் ஜீவிக்கும்படியான அப்பேற்பட்ட காரியத்தை அனுமதித்திருக்க, ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதனால் மீண்டும் ஜீவிக்க முடியாமல் இருப்பதின் காரியம்தான் என்ன என்றே வியந்து கொண்டிருந்தான். இவை யாவுமே அவனை தொல்லைப்படுத்தி இருந்தது. நாம் இக்காலையில் இந்த முடிவிலிருந்து அப்படியே விளக்குவோமேயானால் நலமாயிருக்கும். அதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். நாம் ஈஸ்டர் கதையை திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம். அதை முன்னுக்கு பின் திரும்ப திரும்ப படிக்கிறோம். மேலும் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வானொலி ஒலிபரப்புகளில் பல்வேறுபட்ட ஊழியக்காரர்கள் அதை அணுகி பேசுவதை கேட்பீர்கள். ஆனால் நான் இக்காலையில் என்னுடைய சிறு குழுவிற்காக யோசித்ததும் கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிறதும் என்னவெனில், என்னால் கூடுமானால் நான் அதனை ஒரு வித்தியாசமாக நோக்கி பார்க்கும் நிலையிலிருந்து, அதாவது நமக்கு ஏன் இந்த தொல்லைகள் உண்டாகின்றன, இந்த காரியங்களை உண்டாக செய்கிறது எது, ஏன் ஒரு கிறிஸ்தவன் எப்போதுமே குழப்பமடைய வேண்டும், ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாக செயல்படுவதில்லை, ஆனால் அவ்வாறு அது செயல்படுகிறதில்லை, நாம் அதை அறிவோம் என்ற ஒரு இடத்திற்கு வந்து அணுக உள்ளேன். சில சமயங்களில் நாம் பாவிகளாய் இருந்தபோது நமக்கு உண்டாயிருந்த தொல்லைகளை காட்டிலும் நாம் ஒரு கிறிஸ்தவனாக ஆகும்போது நாம் அதிக தொல்லைகளை உடையவர்களாக இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் அநேக துன்பங்களும் வினோதமான உணர்வுகளும் நம்முடைய புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட வினோதமான காரியங்களும் உண்டாகும் என்று வாக்களித்தார். ஆனாலும் அவைகள் எப்பொழுதும் நம்முடைய நன்மைக்காகவே செய்யப்படுகின்றன. நாம் அதை வெறுமனே புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டால் அப்பொழுது நமக்கு விசுவாசமே இருக்காது. அப்பொழுது நாம் ஒரு புரிந்து கொள்ளுதலோடு செல்வோம். ஆனால் நாம் இதை செய்கிறோம், நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம், அது நமக்கான ஒரு நன்மையான காரியத்தையே கிரியை செய்ய போகிறது என்று விசுவாசத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் விசுவாசிக்கிறோம். நம்மால் அதை இன்றைக்கு காலையில் இதன் பேரிலானதை பற்றி பிடித்துக் கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். நாம் நம்முடைய எல்லா தொல்லைகளையும் பற்றி பிடித்துக் கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். நம்மில் எவருமே அவைகளில் பாதிக்க முடியாதவர்களாய் இருக்கவில்லை. எனவே அந்த காரியங்கள் நம்முடைய நன்மைக்கானதாகவே உள்ளன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். வேதாகமத்தில் உள்ள வேத வாக்கியங்களில் ஒன்றில் நம்மீது கொண்டு வரப்படுகின்ற சோதனைகள் பொன்னை பார்க்கிலும் வெளியேறப்பட்டவர்களாய் இருக்கின்றன, ஏனென்றால் இந்த சோதனைகள் தேவன் நமக்கு தருகின்றவர்களாய் உள்ளன என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் அவருடைய சொத்தான பிறகு நம்முடைய அறிக்கையிடுதல், நம்முடைய ஞானஸ்தானம், அவருக்காக ஜீவியத்தில் நடக்கும்படியான நம்முடைய வாக்கு, அதன் பின்னர் நம் மீது வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் அவருடைய மகிமைக்காக நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறதா இருக்கிறது. அது சோதனை உண்டாகுவதற்கு முன்னர் தேவன் தாமே தம்மை நமக்கு உண்மையாக்க முடிந்ததை பார்க்கிலும் அதிக உண்மையாக காணக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கே நம்மை கொண்டு வருகிறது. அது சத்தியமாயிருக்கிறது என்பதை அறிய நான் போதுமான காலம் ஜீவித்து விட்டேன் என்று கூறும்படியாக நான் இந்த காலையில் யோபுவோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என் சொந்த ஜீவியத்தில் அதை கண்டிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சமயத்திலும் வழக்கத்திற்கு மேற்பட்டதான ஒரு சூழ்நிலை எழும்பும் போது என்னால் அதனை தட்டி கழிக்கவோ அல்லது அதனை தனித்தடக்கிடவோ அல்லது அதனை மேற்கொள்ளவோ முடியாது. ஆனால் தேவனோ மகிமையாய் அதனின்று வெளியேற ஒரு வழியை உருவாக்குகிறார். எப்படியாய் அவருடைய கிருபையானது எப்போதுமே அதனை செய்கிறது என்று நான் அப்படியே வியப்படைகிறேன். ஆனால் அவரே அதை செய்கிறார். இந்த எல்லா காரியங்களிலுமே சாத்தான் நம்மை, இது ஏன் சம்பவித்தது, நான் ஏன் இந்த விதமாய் இருக்க முடிவதில்லை என்று நம்மை சிந்திக்கும்படி செய்யவும், நம்மை நிலைகுலைய செய்யவும், நம்மை எளிதில் பயமடையும்படியான பதற்றமான நிலைமைக்குள்ளாக்கவே முயற்சிக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நான் வெளியே சென்று என் ஜீவியம் முழுவதிலும் நான் எப்போதுமே கண்டாத ஒரு பகட்டு ஆரவாரமான அலங்காரம் கொண்ட மிகவும் அழகு வாய்ந்த ஒரு இடத்தை கண்டேன். அது நம்முடைய சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களின் மகத்தான கட்டிடமாயிருந்தது. நான் அந்த திடமான சலவைக்கல்லையும் அதற்குள் எங்குமே ஒரு ஜன்னல் இல்லாமல் இருப்பதையும் கண்டேன். ஆனால் அது எப்படியாய் பொருத்தப்பட்டிருந்தது. நான் நவநாகரிக திரைப்படத்துறையினர் உள்ள ஹாலிவுட் என்ற இடத்தில் இருந்திருக்கிறேன். நான் ராஜாக்களுடைய அரண்மனைகளில் இருந்திருக்கிறேன். உலகத்தை சுற்றிலுமே அபூர்வமாக முடிந்தளவு எல்லா இடங்களிலும் இருந்திருக்கிறேன். பகட்டான எல்லா இடங்களிலும், அழகான இடங்களிலும், வீடுகளிலும் இருந்திருக்கிறேன். ஆனால் இதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த இடத்திலும் எதையுமே எங்குமே இதை போன்று நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. எப்படியாய் அந்த சிறிய அலுமினிய கம்பிகள் உட்புறத்தில் ஒன்று சேர்ந்து பின்னப்பட்டிருந்தன. என் முழு ஜீவியத்திலுமே அவ்வளவு பகட்டு ஆரவாரம் கொண்ட அலங்காரமான எந்த காரியத்தையுமே நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் அங்கே அதனூடாக நடந்து சென்ற போது என்னுடைய கரங்களை எடுத்து அந்த சதுர கம்ப தூண்களையும் அந்த மகத்தான கருங்கல்லையும் தேய்த்து பார்த்தேன். எல்லாமே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் ஒரு திருத்துவ ரூபத்தில் இருந்தது. அந்த பொருட்கள் அனைத்துமே அவ்வாறே இருந்தன. நான் அதற்கு சற்று முன்னர்தான் சகோதரன் டாமி ஆஸ்பான் அவர்களிடத்திலிருந்து வந்திருந்தேன்.
அவருடைய மகத்தான கர்த்தருக்காக அங்கே நடைபெறும் வல்லமையான ஊழியத்தையும் கண்டிருந்தேன். நான் வெளியே நின்று அந்த கட்டடத்தை திரும்பி பார்த்து, நான் தேவனே, நிச்சயமாகவே நான் ஒரு மாய்மாலக்காரனாகிவிட்டிருக்கிறேன். நிச்சயமாகவே நான் ஏதோ ஒரு இடத்தில் நாதியற்றவனாயிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஊழியங்களை கொண்ட மனிதர்களோ என்னிடத்திலிருந்து வெளியே வந்தவர்களாயிற்று என்று எண்ணினேன். மேலும் நான், என்ன கர்த்தாவே, அதை போன்ற எந்த காரியத்தை கொண்டும் நீர் என்னை நம்ப முடியாத அளவிற்கு நான் அவ்வளவு நம்பிக்கைக்கு ஆளாகாதவனாய் இருக்கலாம். நீர் என்னை கூட்டங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஒரு சில டாலர்களை சிறிதளவில் செலுத்த அனுமதித்திருந்தாலும் கூட இப்பொழுது அவர்களோ என்னை திருத்தியில் சிறைச்சாலைக்கு அனுப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனரே. எனவே நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்கிறேன், அல்லது நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு ஆளாகாத நபராய் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். நான் பண்டைய யோபுவைப் போல சாம்பல் குவியலின் மேல் இருந்தேன். அப்பேற்பட்ட தனிப்பெரும் சிறப்புடைய, அதாவது சீர் செய்யப்படாத கரடு முரடான ஒரு குடிலில் பிறந்த ஒரு ஏழ்மையான பெந்தேகோஸ்தே பையனால் அந்த மிகப்பெரிய மகத்தான கட்டடத்தை உருவாக்க முடிந்ததே என்று எண்ணி மூச்சுவிட முடியாத அளவிற்கு நான் அங்கே வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், ஓ தேவனே, நான் ஒரு கால் தகுதியில்லாதவனாய் இருக்கலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தம் அந்த தாழ்வாரங்களின் ஊடாக அப்படியே இறங்கி வந்து, ஆனால் நான் உன்னுடைய பங்காய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது நான், ஓ தேவனாகிய கர்த்தாவே, ஓ கர்த்தாவே, அப்படியானால் அது அந்த விதமாகவே நீடித்திருக்கட்டுமே. ஏனென்றால் உமக்காக அதை போன்ற ஒரு மகத்தான பணியினை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்படியான அறிவாற்றலை நான் பெற்றிருக்கவில்லை. நான் ஒரு கல்வி அறிவற்ற நபராயிருக்கிறேன். ஆனால் நீர் என்னுடைய பாகமாய் இருக்கும் வரையில் நான் உம்முடையவனாய் இருக்கிறேன். நீரே என்னை நடத்தும். நானாகவே என்னை வழிநடத்திக் கொள்ள முடியவில்லையே. ஓ கர்த்தாவே, என்னை நடத்துமே என்று எண்ணினேன். அது அந்த புனிதமான மணல்களின் மேல் நம்மை நெருக்குகிற அந்த நெருக்கடியான நேரங்களாய் உள்ளன. அது வேதாகமத்தில் இருந்தது. எவ்வளவு பெரிய துயரங்கொண்ட மனோவேதனையான அவலமாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு முடிவுற செய்து கொள்ளும் வரையில் சாத்தானால் உங்களுடைய ஜீவனை எடுக்கவே முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் அதை அனுமதித்தால் ஒழிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சம்பவிக்க இயலாது. தேவன் அனுமதித்தால் ஒழிய எந்த பொல்லாங்குமே உண்டாகாது. அது உங்களுடைய நன்மைக்காகவே அவர் கிரியை செய்து கொண்டிருப்பதாக உள்ளது. நாம் அதை சிந்தித்து பார்ப்போமாக. ஜலப்பிரளயமானது உலகத்தை அழிக்க வந்தபோது அதனால் நோவாவை அழிக்க முடியவில்லை. நோவாவை அழித்து போட முடியவில்லை. ஏனென்றால் அவன் செய்யும்படியான ஒரு பணியை தேவன் உடையவராயிருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய அடிமைத்தனத்தின் கீழாக ஒரு பெரிய தேசத்தில் நாம் அறிந்துள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற எபிரேய பிள்ளைகள் சிலர் அங்கிருந்தனர். அங்கே அவர்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வர வேண்டியதாக இருந்தது. அதாவது ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுடைய விசுவாசம் ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. உங்களுடைய விசுவாசம் ஒரு சோதனைக்குட்படுத்தப்படும் போது அப்பொழுது சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்கள் விசுவாசிப்பதோடு சரியாக தரித்திருங்கள். அவர்கள் அந்த வேலையை சந்திக்கும்படியான விசுவாசமானது ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒரு நெருக்கடியான வேலையினூடாக சென்றனர். அவர்களோ ஒரு சாம்பல் குவியல் அண்டைக்கு மாத்திரமே செல்லவில்லை, ஆனால் அவர்களோ ஒரு அக்கறை சூளைக்குள்ளாகவே சென்றனர். ஆனால் சாத்தானாலும் அவர்களை அடிக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அவர்களால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற இந்த நம்பிக்கையோடு அங்கே உள்ளே செல்ல முடிந்தது. அங்கே அவர்களால் இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆனால் அப்படி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்ற இந்த நம்பிக்கையோடு உள்ளே செல்ல முடிந்தது. சாத்தானால் அவர்களை பறிக்க முடியவில்லை. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் அவனால் நோவாவை ஜலப்பிரளயத்தில் மூழ்கடிக்க முடியவில்லை. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் அவனால் எபிரேய பிள்ளைகளை சுட்டரிக்க முடியவில்லை. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் அவனால் யோபுவை பருக்களாலும் தொல்லைகளினாலும் கொல்ல முடியவில்லை. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் சிங்கங்களால் தானியேலை தின்ன முடியவில்லை. தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் மரணமும் வயோதிகமும் ஆபிரகாமை மேற்கொள்ள முடியவில்லை. நம்முடைய ஜீவியத்தை குறித்து தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் அது உங்களையும் மேற்கொள்ள முடியாது, அல்லது அது என்னையும் மேற்கொள்ள முடியாது. எனவே நாம் ஆறுதலுக்காகவே ஒன்று கூடி வருகிறோம். ஏன் தேவனானவர் தொல்லைகள் வர அனுமதிக்கிறார்? தேவன் தொல்லையை சேணம் பூட்டி அதனுடைய வாய்க்கு கடிவாளமிட்டு அது தனக்கு கீழ்ப்படியும்படிக்கு செய்கிறார். எனவே அந்த தொல்லைகள் நம்மை தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ளாகவே கொண்டு வருகின்றன. ஜலப்பிரளயம் உண்டாகும் வரைக்கும் வானவில்லே இல்லாமல் இருந்தது. ஆனால் நோவா ஒரு வெள்ளப்பெருக்கில் 40 நாட்கள் இரவும் பகலுமாய் மிதக்கும்படியான அந்த நிலைமைக்குள்ளாக அவன் நெருக்கப்பட்ட பிறகு அந்த சிறிய பேழையோ தண்ணீரில் மேலும் கீழுமாக ஊசலாடியது.
அதன் பிறகு ஜலப்பிரளயம் முற்று பெற்றது. அதன் பிறகே அவன் முதன்முறையாக நம்பிக்கையின் உடன்படிக்கையாக, வாக்குதத்தின் உடன்படிக்கையாக வானவில்லை கண்டான். அவன் உபத்திரவத்தினூடாக சென்ற பிறகே அப்பொழுதே அவன் வாக்குதத்தை கண்டான். அந்த விதமாகவே நீங்களும் உபத்திரவத்தினூடாக சென்ற பிறகே வாக்குதத்தை காண்கிறீர்கள். நான் அந்த செய்யுளை இல்லை, ஆராதனை கீதத்தை விரும்பியிருக்கிறேன். மற்றவர்கள் அந்த பரிசை வெல்ல போராடி சண்டையிட்டு இரத்த சமுத்திரங்களினூடாக பயணித்திருக்கையில் நான் ஒரு பூமெத்த மலர்படுக்கையின் மேல் இளைப்பாறுதலாக பரலோகத்திற்கான வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமா? நாம் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவன் நமக்கு அளிக்கக்கூடிய சோதனைகளும் உபத்திரவங்களுமே அவர் நமக்கு அளிக்கும் மிக உயரிய சிறப்பாகும். அதுவே ஆறுதலையும் சமாதானத்தையும் காட்டிலும் மேலானதாய் உள்ளது. நம்முடைய ஆறுதல்களோ நதிக்கு அப்புறத்தில் உள்ளது. அது அந்த எபிரேய பிள்ளைகள் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக செல்ல பலவந்தம் பண்ணப்படும் வரையில் இல்லாதிருந்தது. அவர்கள் தங்களுடைய மிக பெரும்பாலான தீர்வு காணப்படாத சோதனைகளில் ஒன்றின் பேரிலேயே அவர்களுக்கு மத்தியில் தேவபுத்திரனுக்கு ஒப்பான ஒருவர் நிற்க அவர்கள் கண்டனர். அவர்களுடைய தொல்லைகள் அவர்களுக்கு மத்தியிலேயே அந்த அக்கினி ஜுவாலையை தணிக்கும்படியான தென்றல் காற்றில் தேவபுத்திரனை தோற்றுவித்தது. ஆனால் அவர்கள் அந்த அக்கினிக்குள்ளாக செல்லும் வரையில் அந்த தேற்றரவாளன் பிரசன்னமாகவே இல்லை. தானியேல் உலகத்தின் காரியங்களினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருந்த போது அவன் தேவனண்டை ஜெபிப்பதா அல்லது ஒரு சிங்கங்களின் ஜெபிக்குள்ளாக செல்வதா என்ற ஒரு சோதனையினூடாக செல்ல பலவந்தம் பண்ணப்பட்டான். ஆனால் அது அந்த அக்கினி சூடேற்றப்படுவதற்கு பிறகு உண்டானதா இருந்தது. அவன் ஒரு சிங்கங்களின் ஜெபிக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டான். அதாவது அதற்கு பின்னர் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு மத்தியிலே நிற்பதை, அவனுக்கும் அந்த சிங்கங்களுக்கும் நடுவே அந்த மகத்தான அக்கினிஸ்தமம் நின்று காப்பதை அவன் கண்டான். சிங்கங்களால் அவனண்டை நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் விசாரணைகளினூடாகவும் சோதனைகளினூடாகவும் தொல்லைகளினூடாகவும் சென்றிருந்தான். அவனுடைய தேவன் அவனை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆபிரகாம் நிலமானது விளைநிலமற்றதானதை கண்டிருந்த பிறகு, வறட்சி உண்டாயிருந்த பிறகு, லோத்து தன்னை வேறுபிரித்துக் கொண்டு உலகத்தில் இன்ப மிகுந்த முறையில் வாழ சென்று விட்டதை கண்ட பிறகே இதுவும் உண்டானது. அவன் தன்னுடைய மந்தை மேய்ப்பரின் புலம்பல்களையும் கூக்குரல்களையும் கேட்ட பிறகே, தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு புல்லில்லாததை கேட்ட பிறகே இது உண்டானது. ஆனால் தேவன் அவனுக்கு அளித்திருந்த, அவனை சஞ்சரிக்கும்படி கூறியிருந்த நேரத்தில் அவன் வெளியேறாமல் தங்கி வந்தான். அப்பொழுது அந்த நாளிலே அவனுடைய பொறுமையின் முடிவு மட்டாய் அவன் சோதிக்கப்பட்டிருந்த பிறகு, அந்த நாளிலே அவனுடைய சோதனை முற்று பெற்ற போது அவன் அந்நாளில் கருவாலி மரத்தின் கீழே ஏலோகிமோடு முகமுகமாய் பேசினான். அது அவனுடைய சோதனைகளில் துன்பப்பட்ட பிறகே உண்டாயிருந்தது. அவன் தொல்லைகளினூடாக சென்ற பிறகு, அதாவது அவன் தொல்லைகளினூடாக இருந்து வந்தபோது தேவன் அவனுக்கு ஒரு மனித ரூபத்தில் பிரசன்னமாகி அங்கே அமர்ந்து அவன் மனமானவன் என்றும் அவனுடைய மனைவியின் பெயர் சாராள் என்றும் அவள் கூடாரத்தின் பின்புறத்தில் இருந்து அவரை குறித்து நகைத்தாள் என்றும் கூறினார். அங்கே ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். அது சோதனைக்கும் உபத்திரவத்துக்கும் பின்னரே உண்டாயிருந்தது. ஓ, சபையானது தொல்லைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஏளனமான நகைப்புகளுக்கும் பரிகாசத்திற்கும் மற்றும் சபையானது பெந்தேகோஸ்தே சபையானது கடந்து வந்துள்ள காரியங்களுக்கு பிறகு தேவன் நமக்கு மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதை நாம் காண்கிறோம் என்பதை கண்டறிந்து கொள்ளும்படியாக தன்னையே இன்றைக்கு விழித்தரச் செய்ய மாத்திரமே கூடுமானால் நலமாயிருக்கும். உழைப்புகளுக்கும் நாளின் பாடுகளுக்கும் பிறகு, இவை யாவும் கடந்து சென்ற பிறகு, அப்பொழுது நாம் இயேசுவை முடிவாக காண்போம். அவர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். இயேசுவானவர் தம்முடைய அழகான சிங்காசனத்தின் மேல் அவ்வளவு அழகானவராயும் உண்மையானவருமாயிருந்து பகற்காலத்தினூடாக சென்ற பிறகு அவர் நம்மை வீட்டிற்கு வரவேற்பார். எனவே பகற்காலமாயிருக்கும் போதே நாம் உழைப்போமாக. இந்த எல்லா மகத்தான மனிதர்களையும் குறித்து குறிப்பிட்டு கூறும்படிக்கு நம்முடைய காலை ஆராதனையின் பெரும்பான்மையான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் சோதனைகளினூடாக சென்று தேவனை கண்டனர். அவர்கள் சோதனைகளினூடாக சென்று தூதர்களை கண்டனர். அவர்கள் சோதனைகளினூடாக சென்று வெளிப்பாடுகளை பெற்று அடையாளங்களையும் அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் கண்டனர். ஆனால் யோபு கண்டதை அவர்கள் எவருமே காணவில்லை. அந்த எல்லா மனிதர்களுமே தூதர்களை கண்ட பிறகு, தேவனை கண்ட பிறகு, அந்த மற்ற எல்லா காரியங்களையும் கண்ட பிறகும் அவர்கள் கல்லறைக்கு அப்பால் அவர்களுக்கு நம்பிக்கைகளை அளிக்கும்படியான எந்த காரியத்தையுமே ஒருபோதும் காணவில்லை. ஆனால் யோபுவோ உயிர்த்தெழுதலை கண்டானே, அவன் ஈஸ்டரை கண்டான். அவன் ஒவ்வொரு இருதயத்தையும் தேற்றுகிற அந்த காரியத்தை கண்டான். அப்பொழுது அவன், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு
அல்லது என்றென்றைக்கும் நிலைக்காவைகள் கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈயை எடுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்றான். பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் அவருக்கு எதிராக திரும்பி இருந்தது. அவனுடைய வேலைக்காரர்களும் கூட அவரிடத்தில் பேச மனதில்லாதிருந்தனர். அவனுடைய மனைவியும் ஓர் அந்நியளாயிருந்தாள். எனவே அவன் அங்கே அந்த சாம்பல் குவியலின் மேல் அந்த மகத்தான சோதனையில் அமர்ந்திருந்தான். சபையோர் வந்து 7 நாட்களாக அவனுக்கு தங்களுடைய புறமுதுகையை காட்டினர். எவருமே அவனை தேற்றவே இல்லை. அப்பொழுது அவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் என்றென்றைக்கும் மங்கி போகாமல் இருக்க ஒரு கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈயை எடுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேனே என்று கதறின போது அவன் ஈஸ்டரின் தரிசனத்தை கண்டிருக்க வேண்டும். யோபுவே, நீ எதை அறிந்திருக்கிறாய்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? அங்கே யாரோ ஒருவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அவர் யோபுவிற்கு ஒரு மீட்பராய் இருந்தாரே. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நான் ஈஸ்டரின் பாகமாய் இருக்கிறேன் என்பதற்கும் நான் அந்த உயிர்த்தெழுதலின் பாகமாய் இருக்கிறேன் என்பதற்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இக்காலையில் அதனுடைய பாகமாய் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள் வாசமாயிருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனே, அந்த பங்காளராய் இருப்பவரே அந்த ஈஸ்டரை கொண்டு வந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? நான் அதை யூகித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் இன்றைக்கு அதிகப்படியான யூகத்திலேயே பெற்றுள்ளோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமையா, இப்பொழுது அவர் என்னவாயிருந்தார்? அவர் உயிரோடு இருந்ததினால் அவர் யோபுவிற்கு ஒரு மீட்பராயிருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. யோபுவே, உனக்கு வேற என்ன கூடுதலாக தெரியும்? அந்த தரிசனத்தில் நீ என்னத்தை கண்டாய்? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்த மகத்தான தரிசனத்தினூடாக இதையே கண்டான். தானியேல் தூதனை கண்டான். எபிரேய பிள்ளைகள் தேவ புத்திரனை கண்டனர். நோவா வானவில்லை கண்டான். ஆபிரகாம் தேவரை முகமுகமாய் கண்டான். ஆனால் யோபுவோ உயிர்த்தெழுதலை கண்டான். யோபு முன்னோக்கியவாறே எதிர்பார்த்திருந்தான். எல்லா கோத்திரப்பிதாக்களும் வேதாகமத்தின் மகத்தான பரிசுத்தவான்களும் ஓர் உயிர்த்தெழுதலின் நேரம் உண்டாகும் என்பதை தங்களுடைய வெளிப்பாடுகளினூடாகவும் தங்களுடைய தரிசனங்களினூடாகவும் ஓர் உறுதியோடு அந்த நாளுக்கு முன்னோக்கியவாறு எதிர்நோக்கியிருந்தனர். நாம் இப்பொழுது மகத்தான கிரியைகள் சம்பவிக்கிறதை காண்கிறோம். நாம் மகத்தான தேவனுடைய வல்லமைகளை காண்கிறோம். அவரால் செய்ய முடிந்த மகத்தான காரியங்களை நாம் காண்கிறோம். அந்த சூரியனை பூமியை சுற்றி வர செய்கிற தேவனுடைய வல்லமையை அறியாமல் உங்களால் சூரியனை நோக்கி பார்க்க முடியாது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறியாமல் ஓர் இளவேனில் பருவம் வருவதை உங்களால் காண முடியாது. உங்களால் குருடரின் கண்கள் குணமடைவதையும் செவிட்டுத்தனமுள்ள செவிகள் குணமடைகிறதையும் காண முடிகிறது. அது தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவை யாவும் அங்கே இருந்திருக்குமேயானால் நாம் மரித்து போன பின்பு நாம் எங்கே போய்விட்டோம்? ஆனால் உயிர்த்தெழுதல், ஈஸ்டர், ஓஹோ, தேவன் எப்போதும் வாக்களித்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் முத்தரித்திருந்ததே உயிர்த்தெழுதலாயிருந்தது. அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருப்பதற்கு முன்னர் அவர்களுக்கு ஒரு சிலுவையில் எறிதல் உண்டாயிருக்க வேண்டியதாயிருந்தது. எப்போதுமே சபையானது ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பதற்கு முன்பு, ஒரு புதிய ஊழியம் எனக்குத்தானே நடந்தேறுவதை நான் காண்பதற்கு முன்பு, நீங்கள் தேவனோடு ஒரு புதிய ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பு சுயத்தை சிலுவையில் எறிதல் என்ற ஒன்று உண்டாக வேண்டும். அப்பொழுதே அங்கே ஓர் உயிர்த்தெழுதல் உண்டாக முடியும். நாம் நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கு மறிக்க வேண்டும். நாம் நம்முடைய சொந்த வழிகளுக்கு மறிக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் மறிக்க வேண்டும். நாம் ஒரு புதிய உயிர்த்தெழுதலை காணும்படியாக, ஒரு புதிய ஜீவனை காணும்படியாக சோதனைகளினூடாகவும் உபத்திரவங்களினூடாகவும் செல்ல வேண்டும். ஒரு பாவி எப்போதுமே ஒரு கிறிஸ்தவனாவதற்கு முன்பு அங்கே ஒரு மரணம் உண்டாக வேண்டும். அதன் பின்னரே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். ஆபிரகாம் ஏலோகிமை காண்பதற்கு முன்பு அங்கே 25 வருட சோதனை உண்டாக வேண்டியதாயிருந்தது. எபிரேய பிள்ளைகள் தேவபுத்திரனை காண்பதற்கு முன்பு அவர்கள் ஒரு அக்கறை சுளைக்குள்ளாக செல்ல வேண்டியதாயிருந்தது. தானியேல் தூதனை காண்பதற்கு முன்பு அவன் சிங்கங்களின் கெபிக்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருந்தது. யோபு உயிர்த்தெழுதலை காண்பதற்கு முன்பு அவன் கொண்டிருந்த எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டியதாக இருந்தது.
ஆனால் அதன் பின்னரோ ஒரு தரிசனத்தின் மூலமாக அவன் கண்டானே. யோபு ஒரு தரிசனத்தின் மூலமாக ஓர் வாக்குதத்தின் பேரில் அவ்வளவு உறுதியாக நிற்க முடிந்தது என்றால், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரைந்தவர்களில் முதற்பலனாகி நாமும் கூட பிழைப்போம் என்ற ஒரு வாக்குதத்தின் முத்திரையாக பரிசுத்த ஆவியை திரும்பவும் நம்மேல் அனுப்பிய பிறகு நாம் எவ்வளவு அதிகமான உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவருடைய மகத்தான பிரசன்னம் நமக்கு மத்தியிலே கிரியை செய்கிறதையும், அவர் பூமியின் மேல் இருந்தபோது செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நமக்கு நம்பிக்கைகளை அளிக்கிறதையும் காண்கிறோம். நாம் உயிர்த்தெழுதலண்டை வந்தும் பின்னும் நாம் ஏன் நம்முடைய சாம்பல் குவியலில் தரித்திருக்க வேண்டும்? நாம் இன்றைக்கு ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய வல்லமையோடு, நாம் தேவனை அவருடைய வல்லமையில் காண்கிறோம் என்ற ஒரு புதிய தீர்மானத்தோடு சாம்பல் குவியலில் இருந்து எழுந்திருப்போமாக. நாம் உயிர்த்தெழுதலின் காரியங்கள் வருகிறதை காண்கிறோம். நாம் மரணத்தின் நேரத்தில் இருக்கிறோம். நாம் மரண வாசல்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேசங்களோ மரணத்தின் வாசல்களில் இருக்கின்றன. நீங்கள் யாவரும் வானொலியிலும் மற்ற மொழிகளிலும் கேட்டிருக்கிறபடியே ரஷ்யாவானது இப்பொழுது ஒரு போர்க்கருவியை கண்டுபிடித்துள்ளது. எனவே அவர்கள் இங்கு வந்து இதனை ஒரு வெடிகுண்டை கொண்டு வீசி வெடிக்க செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் இங்கு ஏதோ ஒரு சிறு காரியத்தை மேலே கொண்டு வந்து அதனை அவர்களுடைய வேவுக்காரனிடத்தில் அளிக்க, அந்த சிறிய பண்டக பொருளை எந்த தேசத்திலாவது பீரிட்டு தெரிக்க பண்ணினால் 24 மணி நேரத்துக்குள் எல்லோருமே அங்கு பக்கவாதத்தால் தாக்கப்படுவராம். அதன் பின்னர் அவர்கள் வந்து நீங்கள் வெடித்தெழும்போது ஒரு ரஷ்யன் உங்களை பக்கவாட்டில் உதைத்து தள்ள, பெரிய உருவம் கொண்ட ரஷ்ய காவற்காரன் உங்களுடைய வீட்டை கைப்பற்றி உங்களுடைய மனைவியை பலாத்காரமாக தூக்கிச் சென்று உங்களுடைய பிள்ளைகளை வீதியிலே தூக்கி எறிந்து உங்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு கைவசமாக்கிக் கொள்வான். அவர்களால் அதை செய்ய முடியும். அவர்கள் ஒரு காரியத்தையும் இழந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை வைத்துள்ளனர். அது என்னவென்பதை எவருமே அறியார். ஒவ்வொரு காரியமும் உள்ளே கிரியை செய்து கொண்டிருப்பதை பாருங்கள். இப்பொழுது அவர்களால் அதை உபயோகிக்க முடியும். அதை குறித்து பயப்படாமல் இருக்க முடியும். ஏனென்றால் எவருமே அதை வைத்திருப்பதில்லை. அது எப்படி வரும் என்பதையோ என்ன சம்பவிக்கும் என்பதையோ நாம் அறியோம். ஆனால் நாம் சாம்பல் குவியலின் மேல் இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தையே நாம் அறிவோம். தேசமோ சாம்பல் குவியலின் மேல் உள்ளது. உலகமானது சாம்பல் குவியலின் மேல் உள்ளது. உலகமானது சாம்பல் குவியலின் மேல் இருக்கின்ற காரணத்தால் தேவ ஆவியானவரால் வர முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். எனவே நம்மால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கூற முடியுமே. என்ற ஒரு நாள் அவர் வருவார். புலவன் இவ்விதமாய் எழுதினதில் வியப்பொன்றும் இல்லையே. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரின் பாவங்களை அதிக தூரம் கொண்டு போய்விட்டார், உயிர் தெழுந்த போது அவர் என்னை என்னைக்குமாய் இலவசமாய் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓஹோ, மகிமையான நாளாயிற்று. அதற்கு முன்பாக அது அவருடைய மாம்ச தோலினூடாக உடைந்த இரத்த துளிகளை கொண்ட ஓர் கெத்செமனையை எடுத்துக்கொண்டது. அங்கே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப முடிந்த நித்திய தேவனின் நிரூபணத்தை உண்டாக்குவதற்கு முன்னர் அது இரக்கமற்ற கல்வாரியின் வியாகுல வேதனையை எடுத்துக்கொண்டது. ஒரு ஈஸ்டரை உண்டு பண்ண அது ஒரு கெத்செமனையையும் ஓர் கல்வாரியையும் எடுத்துக்கொண்டது. அது எடுத்துக்கொண்டதே, அது நிச்சயமாகவே எடுத்துக்கொண்டது. எப்படியா இந்த அப்போஸ்தலர்கள் அந்த காலையில் அவர்களால் அவ்வளவாய் திடனற்று போய், பேதுரு, நான் மிகவும் திடனற்று போய்விட்டேன், எனவே நான் மீண்டும் மீன்பிடிக்கவே சென்று விடுவேன் என்றே நான் நம்புகிறேன், நான் மீண்டும் கீழே சென்று விடுவேன், நான் அவரை பார்த்திருக்கிறேன் என்று கூறும் அளவிற்கு ஆகிவிட்டது. அவர்கள் மகத்தான நம்பிக்கைகளை உடையவர்களாய் இருந்து விசுவாசித்திருந்த ஒவ்வொரு காரியமும் பெரிதான இருண்ட ஸ்தலத்தை அடையும் அளவிற்கு ஆகிவிட்டது. தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் அந்த அப்போஸ்தலர்களை ஒரு சாம்பல் குவியலண்டை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியான ஒரு இடத்திற்கு அவர் அவர்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பேதுருவோ, அவர் கலிலேயாவிலே மகத்தான அற்புதங்களை செய்ததை நானே கண்டிருக்கிறேன், ஆனாலோ அவரோ அப்பால் உள்ள அந்த கல்லறையில் மரித்து உணர்ச்சியற்று விரைத்து போய் கிடக்கிறாரே. எனவே நான் இக்காலையில் சமுத்திரத்தண்டை சென்று ஒரு வலையை வீசி மீன் பிடிக்கப் போகிறேன். ஒரு கால் என்னால் சமுத்திரத்துக்கு அப்பால் காண முடிந்தால் நான் கண்டறிந்து கொள்வேன். கரையிலே நமக்காக அவர் காத்திருந்த போது அவரை கண்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே நான் மீண்டும் அங்கே செல்வேன் என்று நான் நம்புகிறேன் என்றான். அதற்கு அப்போஸ்தலர்களும், என்னவென்று உமக்கு தெரியுமா, நாங்களும் மும்போடு செல்வோம் என்று நம்புகிறோம் என்றனர். ஓ, அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவர்களுடைய கண்கள் வீங்கி போகும் அளவிற்கு அவர்கள் கதறி அழுதிருந்தனர். அந்த நிலைமைகளினூடாக செல்வதை நாம் எப்படியாய் அறிந்துள்ளோம்? எப்படியாய் நாம் அறிந்துள்ளோம்? நாம் யாவருமே அந்த காரியங்களோடு பழக்கப்பட்டு சம்பந்தப்பட்டுள்ளோம். நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற இல்லை, வால்நட் ரிட்ஜ் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற தொலைவில் உள்ள அந்த மலை உச்சியின் மேல் அப்பால் உள்ள அந்த கல்லறையில் விலையேறப்பெற்ற ஒன்றை நான் கிடத்தினதை நினைத்து பார்க்கிறேன். எப்படியா அங்கே ஒரு சிறிய குழந்தையை கிடத்தினேன். நான் அதை தாயினுடைய கரத்தின் மேல் வைத்து கதறினேன். என்னால் இனி ஒருபோதும் அடவே முடியாத அளவிற்கு நான் கதறி அழுதேன். எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் செய்திருந்தேன்.
பின்னர் நான் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கும் அளவிற்கு அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திற்குள்ளாக இருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த அந்த சிறு அறையில் அந்த நேரத்தில் என்னுடைய முழங்காலில் நின்றிருந்த வேளையில் பரலோகம் மீண்டும் திறக்க அங்கே அழியாமையின் பிரகாசத்தில் அவள் நிற்பதை நான் கண்டேன். அப்பொழுது அவளுடைய கரங்களை என்னுடைய தோள்பட்டைகளை சுற்றி போட்டுக்கொண்டு, பில், நீர் புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் உம்மை காட்டிலும் மிகவும் மேலான நிலையில் இருக்கிறோம் என்று கூறினதை உணர்ந்த வேளையாய் அது இருந்தது. பாருங்கள், அது ஒரு சிலுவையில் அறைதலை எடுத்துக் கொள்ளுகிறது. ஒரு மலரிலிருந்து வாசனை திரவியத்தை கொண்டு வர அதனை கசக்கி பிழிதல் நிகழ்ந்திருக்கிறது. அங்குள்ள ஒரு ஜீவியத்தின் மேம்பட்ட நிலையினை பெற்றுக்கொள்ள அந்த ஜீவியத்தின் நசுக்கி பிழிதல் நிகழ்ந்திருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இயேசுவானவர் அவர் என்னவாய் இருந்தார் என்பதை வெளிக்கொண்டு வரும்படியாக கசக்கி பிடியப்பட வேண்டியவராயிருந்தார். சிலுவையில் அறைதலுக்கு முன்னர் அவரால் நின்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூற முடியாதிருந்தது. ஆனால் சிலுவையில் அறைதலுக்கு பின்னர் அவரால் நின்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூற முடிந்தது. ஆனால் அது என்ன செய்தது? அது முதலாவது சிலுவையில் அறைதலை எடுத்துக்கொண்டது. அது நசுக்கி பிடிதலையும் அப்போஸ்தலர்களின் ஏமாற்றத்தையும் எடுத்துக்கொண்டது. அவர்கள் தங்களுடைய இரட்சகரை அவர்கள் நேசித்திருந்த ஒருவரை கண்டிருந்தனர். பிரேத குழியிலிருந்து மரித்தோரையும் கூட எழுப்பின அவரை கண்டிருந்தனர். அவர் அதை செய்ததை அவர்கள் கண்டிருந்தனர். அதன் பின்னரோ அவர்தாமே காலையில் கல்லறையில் குளிர்ந்து போய் விரைத்து கிடக்கிறாரே என்று எண்ணினர். குருடரின் கண்களை அவர் திறப்பதை கண்டிருந்த ஜனங்கள், அவர் அங்கு நின்று ஜனங்களுடைய இருதயங்களில் இருந்ததை அறிந்து கொண்டதை கண்டவர்கள், அவர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார் என்றும் எப்படி அவரை அறிந்து கொண்டார் என்றும் கூறினவர்கள், ஏன் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பார் என்பதையும் ஏன் யூதாஸையும் அவர் அறிந்து கொள்ளவில்லை என்று கூறி அவரால் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடிந்திருந்தால் அப்பொழுது அங்கே மேலே மலைகளில் இருந்து போர் வீரர்கள் அவரை பிடிக்க தடிகளை கொண்டும் பட்டயங்களை கொண்டும் மற்றும் எல்லா காரியங்களோடும் வந்து கொண்டிருந்ததை ஏன் அவர் அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்டிருப்பர். பாருங்கள், பிசாசு அவர்கள் மேல் கிரியை செய்து கொண்டு அவர்களை ஒரு சாம்பல் குவியலின் மேல் அமர வைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்கள் நான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு சாட்சியை அவர்களுக்கு அளிக்க விரும்பியிருந்தனர். நான் யூகிக்கிறேன் என்றல்ல, அல்லது ஒருவேளை அது அவனமாய் இருக்கலாம் என்றல்ல, நான் அறிந்திருக்கிறேனே, நான் அறிந்திருக்கிறேனே. அந்த சோதனைகள் உங்கள் மீது அதே விதமாக கொண்டு வரப்படுகின்றன என்பது நினைவிருக்கட்டும். ஆகையால் நீங்கள் அதை நல்லது, இது ஒரு கால் சரியாயிருக்கலாம், வேதவாக்கியம் ஒரு கால் உண்மையாயிருக்கலாம், தெய்வீக சுகமளித்தல் ஒரு கால் சரியாயிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு கால் சரியாயிருக்கலாம் என்று கூறாதீர்கள். ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போது அந்த சாம்பல் குவியலிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நீங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று உங்களால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஏனென்றால் அவர் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று சத்தமிட முடியும். பேதுருவோ, நான் மீன்பிடிக்க செல்ல உள்ளேன் என்றான். அதற்கு அப்போஸ்தலர்களும் நாங்களும் உம்மோடு வரலாம் என்று நினைக்கிறோம் என்றனர். அங்கே சமுத்திரத்தின் நடுவிலே அவர்கள் தங்களுடைய சாம்பல் குவியலின் மேல் அந்த விதமாய் இருந்த தொல்லையில் இருந்தனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன், ஓ பேதுருவே, அது எப்படி சம்பவிக்க முடிந்தது? அதை போன்ற ஒரு மனிதன் மரிக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு காரியம் எவ்வாறு நடந்தேற முடிந்தது? அந்த விதமாக இருந்த அவரை எப்படி பிரேத குழிக்குள்ளாக வைக்க முடிந்தது? எப்படி அவர்களை அவருடைய முகத்தில் துப்பவும் தாடியை பிடுங்கவும் அவருடைய சிரசின் மேல் அந்த கிரீடத்தை தரிப்பிக்கவும் அனுமதிக்கும்படி அவரால் நிற்க முடிந்தது? எப்படி அவரால் அதை செய்துவிட்ட பின் ஓ இன்னமும் தேவனாய் இருக்க முடியும், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஓ, என்னே ஒரு ஏமாற்றம்! அப்பொழுது திடீரென்று அவர்கள் கரையின் மீது நோக்கி பார்க்க அப்படியே அது யோபு பெற்ற அதே விதமான ஒரு வெளிப்பாட்டை பெற்று அங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் யோபு கண்டதையே அவர்களும் கண்டனர். அங்கே மீட்பர் நின்றார், உயிரோடும் புதுப்பொலிவோடும் கரையின் மீது நின்று கொண்டிருந்தார். அவர் நெருப்பை உண்டு பண்ணி அதன் மீது விதமாக பொறிக்கப்பட்ட மீன்களோடு அவர்களை அழைத்தார். இயேசுவானவர் ஒரு பரந்த மேஜையை உடையவராயிருக்கிறார். அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள் போஷிக்கப்படுகின்றனர். அவரோ வந்து புசியுங்கள் என்று தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அழைக்கிறார். அவர் தம்முடைய மன்னாவினால் போஷித்து நம்முடைய ஒவ்வொரு தேவைக்கும் வேண்டியதை அளிக்கிறார். ஓ, எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு போஜனம் பண்ணுவது இனிமையாய் உள்ளதே. நம்மால் அதை எப்படியாய் எண்ணி பார்க்க முடிகிறது? அந்த மகத்தான காரியங்கள் எப்படியாய் நிகழ்ந்தேறியுள்ளனவே. எப்படியாய் அந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு சாட்சி பகர்ந்த போது அந்த மகத்தான அப்போஸ்தலன் தன்னுடைய தொல்லையான வேலையினூடாக இருந்து கொண்டிருந்தான். ஸ்தேவானுடைய சிறிய முகம் பரலோகத்தை நோக்கியவாறு பார்க்க அவனுடைய முகத்திலே கற்கள் எரியப்பட அவனோ மேல் நோக்கி பார்த்து, நான் வாரங்கள் திறந்திருப்பதை காண்கிறேன், நான் இயேசுவானவர் தேவனுடைய வலது வாரத்தில் இருக்கிறதை காண்கிறேன் என்று கூறுகிறதை பவுல் கண்டான். மேலும் ஸ்தேவான், ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்னான். அப்பொழுது பவுல் அந்த வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டிருந்தான். அதுவோ அவனை அநேக வாரங்களாக சாம்பல் குவியலின் மேல் வைத்து முன்னும் பின்னுமாக நடக்க செய்தது.
அவனுடைய சிந்தை மாசுபடுத்தப்பட்டு தன்னுடைய துக்கத்தை மூழ்கடித்து மறக்க முயற்சிக்கும் ஒரு மனிதன் ஒரு மதுபான புட்டியுடன் செல்வது போல சண்டையிட முயற்சிக்கும் ஒரு போக்கில் தமஸ்குவிற்கு செல்லும் தன் பாதையில் இருந்தான். அவன் அந்த பாதையின் தூரத்தில் பாதி மையத்தில் இருந்தான். அப்பொழுது இங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஒரு மகத்தான ஒளி பிரகாசிக்க, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டது. அப்பொழுது அவன் அவரை கண்டான். அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவா இருந்தார் என்றும் அவர் மரித்து போயிருந்தார் என்பதை குறித்து அவன் சாட்சி பகிர்ந்திருந்த ஒருவர் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்றும் அவரை குறித்து அவன் அடையாளம் கண்டு கொண்டான். ஓ, என்னுடைய சொந்த ஜீவியத்தில் அழிவிற்கு செல்லும் பாதையில் இருந்தபோது நான் இயேசு, நான் மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைக்கிறீர்கள் என்ற ஒரு இனிமையான சத்தத்தை கேட்டதை என்னால் நினைவு கூற முடிகிறது. அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய கரத்தை அவருடைய இதில் வைத்து நான் அந்த இருளான இடங்களினூடாக அவரையே நம்பி இருக்கிறேன். எந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை என்னால் காண முடியாத நேரங்கள் வரும்போது நான் இன்னமும் அவரையே நம்பி இருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த சோதனைகளுக்குள்ளாக தள்ளப்பட வேண்டியவனாயிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த சாம்பல் குவியலின் மேல் வைக்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். அப்பொழுதே அவனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு அனுபவத்தோடு வெளியே வர முடியும். நாம் இக்காலையில் வெறுமனை இங்கு வந்து அமர்ந்து ஏதோ சரித்திர பிரகாரமான சம்பவத்தை குறித்து பேச வரவில்லை. அவை யாவுமே உண்மையாக இருக்கின்றன. ஆனால் நாமோ இங்கே காலையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அதை எந்த சந்தேகத்தின் இழக்கும் இடமின்றி அறிந்திருக்கிறேனே. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றும் அவர் இன்றைக்கு எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடையவராயிருக்கிறார், நான் அவருடையவராயிருக்கிறேன். நான் அவரோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஓர் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன் என்ற ஒரு சாட்சியோடு வந்திருக்கிறோம். ஈஸ்டர் ஒரு மகத்தான காரியத்தை, ஓர் உயிர்த்தெழுதலை, ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. நீங்கள் அதை இந்த காலையில் பெற்றுள்ளீர்களா? அது உங்களுடைய இதயத்தில் உள்ளதா? உங்களுடைய மீட்பர் ஜீவிக்கிறார் என்றும் அவரே சகலத்தையும் நடப்பிக்கிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்களோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் இங்கே ஜபவரிசைக்காக உட்கார்ந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறலாம். தேவன் அதை சரியாக அப்படியே நன்மைக்கு எதுவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்று ஒரு நாள் ஏன் அந்த விலையேறப்பட்ட சிறு பையன் அவன் பிறக்கும் போது குருட்டுத்தனத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அது தேவன் மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் ஒரு பட்டணத்தை கலக்கும்படியாகவுமே ஆகும். நிச்சயமாகவே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை நமக்கு காண்பிக்கும்படியாகவே நம்மை சாம்பல் குவியல் மேல் வைக்கிறார். ஆகையால் நண்பனே, இக்காலையில் நான் இதை கூறுகிறேன். 31 வருடகால ஊழியத்திற்கு பிறகு, 31 வருடகால ஊழிய களத்தின் உழைப்புகளுக்கு பிறகு நான் இதன் பேரிலான என்னுடைய சாட்சியை தோற்றுவிக்க விரும்புகிறேன். நான் ஏமாற்றங்களை கண்டிருக்கிறேன். நான் வேண்டியிருக்கிற காரியங்களுக்கான கால அளவை பார்த்திருக்கிறேன். அந்த காரியங்களுக்காக கதறி இருக்கிறேன். அந்த காரியங்களுக்காக மன்றாடி இருக்கிறேன். அவைகளை பெற்றுக்கொள்ள தவறி போயிருக்கிறேன். ஆனால் நான் அப்படியே தேவன் பேரில் பொறுமையாக காத்திருப்பேனேயானால் அப்பொழுது அது முற்றிலும் சரியாக கிரியை செய்கிறதையும், அது முற்றிலும் சரியாக வருகிறதையும், அது முற்றிலும் சரியாக காரியத்தை செய்கிறது என்பதையும் நான் அறிந்து கொள்வேன். நான் என் குழந்தையை, என்னுடைய குட்டி சாரோனை இழந்துவிட்ட போது அந்த ஒரு காரியமே என்னை தடுமாற செய்தது. அப்பொழுது நான் அது எப்படி நன்மையானதாக இருக்க முடியும், அது எப்படி நன்மையானதாக இருக்க முடியும் என்றேன். ஆனால் சில மாதங்கள் கழித்தோ நான் உடைந்து போன அந்த பழைய சாமான் வண்டியின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்க அங்கே முற்றிலும் அழகான ஒரு வாலிப பெண்ணாக நின்று அவள் என்னிடத்தில் பேசுவதை கண்டேன். அப்பொழுது அவள் உயிரோடு இருந்தாள். அவள் தவறாக போயிருந்திருக்கலாம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனவே அவள் இளமையாயும் இனிமையாயும் இருந்த போதே தேவனோடு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. நான் அவளை மீண்டும் காண்பேன் என்பதை அறிவேன். நான் அவளை காண்பேன் என்பதை அறிவேன். நான் அதை எந்த சந்தேகத்தின் இழக்கும் இடமின்றி அறிந்துள்ளேன். 22 வயதுடைய என்னுடைய மனைவி வெறுமன ஒரு பெண்ணாய் அங்கே ஒரு சிறு தாயார் எடுக்கப்பட்டதை குறித்து நான் எண்ணி பார்க்கிறேன். இங்கே செய்தித்தாள்களில் ஒரு வாலிப தாயார் சங்கை வெறுமன மறிக்கிறாள் என்பதை ஒரு தலைப்பு செய்தியாக அறிவித்த போது, ஓஹோ, என்னுடைய இருதயம் எப்படியாய் ரத்தம் கசிந்தது. அப்பொழுது என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கோ அவை யாவும் என்னுடைய நன்மைக்கு எதுவாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஜீவியத்திற்குள்ளாக என்ன இருந்தது என்பதை வெளியே கொண்டு வரும்படியாக அது வேதனையால் திருகி நெளிக்கப்பட்டு கசக்கி பிடிக்கப்பட்டு நம்பிக்கையில் உறுதிபட செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு முன்பு கசக்கி பிடிக்கப்பட வேண்டியதாக இருந்தபடியால் அது பிரணாமுக்கு அங்கே உள்ளே மிகையான காரியமாயிருந்தது. தேவன் சோதனைகளினூடாக அதை வெளியே பிடிந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும் வரை அது உங்களுக்குள்ளே உங்களை குறித்து மிகையானதாயிருந்தது. அந்த கசக்கி பிடிதல் நடந்து கொண்டிருக்கும் போது அது கடினமாயிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கழித்தோ ஆகாயம் மீண்டும் தெளிவாகும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தை காண்கிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று கதறி கூக்குரலிடுவீர்கள். இந்த சிறிய சோதனைகளும் மற்ற காரியங்களும் வெறுமன
சற்று நேரத்திற்கானதாய் உள்ளன. அவைகள் மங்கி போய் மறைந்து ஒழிந்து போகும். ஆனால் அவைகள் உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே செயல்படுத்தப்படுகின்றன. எனவே அது தேவன் மகிமையை பெற்றுக் கொள்ளவே என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை அப்படியே வணங்குவோமாக. நாம் முடிப்பதற்கு முன்பாக ஜெபத்தில் நினைவுகூரப்பட வேண்டும் என்று விரும்புகிற எவரேனும் இங்கு இருக்கிறீர்களா என்று நான் ஜெபிப்பதற்கு முன்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்குள்ள எத்தனை பேர் நான் மீண்டும் புதியதாய் வெளிவரும்படியாக எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும்படிக்கு இப்பொழுது என்னுடைய சோதனை நேரத்தில் தேவன் எனக்கு வேண்டும் என்று கூற விரும்புகிறீர்கள்? அப்படியானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, இது எனக்கான ஒரு உயிர்த்தெழுதலாய் ஓர் ஈஸ்டராய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை புதிய நம்பிக்கைகளிலும் புதிய வல்லமைகளிலும் புதிய ஆரோக்கியத்திலும் புதிய சந்தோஷத்திலும் உயிர்த்தெழ செய்யும்படிக்கே நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். என்னுடைய அருமையான ஜனங்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ எங்கள் தேவனே, எங்கள் இரட்சகரே, இந்த ஈஸ்டரானது என்ன பொருள்படுகிறது என்பதனை எங்களுடைய இதயங்களுக்கு சுட்டி காட்டுகிறதற்காக நாங்களும் இந்த ஈஸ்டருக்காக மிகவும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினால் அப்பால் உள்ள தேசத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் தம்முடைய ராஜாங்கத்துக்குரிய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு இப்பொழுதே அவர் தம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தால் அவருடைய வருகையை எங்களால் காண முடிகிறது. மணவாளன் சபையின் மீது கல்யாண வஸ்திர அங்கியை தரிப்பிக்க அவளோ அதை தரித்துக் கொண்டிருக்கிறாள். வெகு சீக்கிரத்தில் ஒரு மகத்தான சந்திப்பு உண்டாகும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த சாம்பல் குவியலானது என்னைக்குமாய் நிற்க முடியாது. கர்த்தாவே, ஜனங்கள் எள்ளி நகையாடுவதையும் எங்களை குறித்து பரிகசிப்பதையும் எங்களை பரிசுத்த உருளைகள் என்ற இழிவான பெயரை கொண்டு அழைப்பதையும் எங்களை குறித்து பரிகாசம் செய்வதையும் நாங்கள் மனநிலை சரியில்லாதவர்களாயும் கூட இருக்கிறோம் என்று கூறுவதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது எல்லா நேரங்களிலும் அவ்வாறு நீடித்து நிலைத்திருக்க முடியாது. ஆனால் நாங்கள் யோபுவை போல எங்களுடைய சாட்சியை உறுதியாக பற்றிக் கொண்டிருப்போமாக. நாங்கள் சிங்கங்களின் கெபியில் தானியேல் இருந்தது போல, அல்லது அக்கினி சூளையிலே எபிரேய பிள்ளைகள் இருந்தது போல, அல்லது ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தில் இருந்தது போல இருப்போமாக. ஓ கர்த்தாவே, எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்ற அந்த மகத்தான காரியம் சம்பவிக்கிறதை காணும் வரைக்கும் உண்மையாய் நிற்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைக்கிறீர்கள் என்று கூறி 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த காலையில் கிறிஸ்துவானவர் கலிகூர்ந்து எங்களுக்கான அந்த ஈஸ்டர் தோன்றும். எங்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மாறாத இயேசுவானவர் அவர் சென்ற விதமாகவே திரும்பவும் வருவார். நாங்கள் அவரை அவருடைய கரத்தில் உள்ள ஒவ்வொரு வடுவோடும் அவருடைய தலையில் ஒவ்வொரு முள்ளும் பதிந்த அச்சு அடையாளத்துடன் கூட காண்போம். நாங்கள் அவரை காண்போம். ஓ, நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். மீட்கப்பட்டு அவருக்கு பக்கத்தில் நான் நிற்பேன். ஆம் கர்த்தாவே, என்னுடைய அற்பமான இருதயமும் இந்த பலவீனமான என்னுடைய சரீரமும் கவலைகளாலும் மற்றும் அறுவடை களத்தின் உடைப்புகளாலும் ஊழிய களங்கள், இன்ப துன்பங்கள் மற்றும் கர்வமுள்ள ஊழியர்களிடையே காணப்படுகின்ற அக்கறையற்ற தன்மைகள் போன்றவைகளாலும் இடத்துக்கு இடம் ஜனங்களுடைய இகழ்ச்சி மற்றும் பொல்லாத சக்திகள் போன்றவைகளின் பாரத்தால் கீழே வளைய துவங்குகிறது. ஆனாலோ கர்த்தாவே, என்றோ ஒரு நாள் நாங்கள் எலியாவைப் போல ஆற்றண்டைக்கு வந்து அங்கே நோக்கி பார்க்க எங்களை தூக்கிச் செல்லும் ஒரு அக்கினி ரதமானது ஒவ்வொரு புதரண்டையிலும் சேனம் போட்டப்பட்டிருக்கும். எனவே இந்த சாம்பல் குவியல்களோ முன்வைக்கப்பட்டுள்ள அந்த மகத்தான காரியத்திலிருந்தும் அந்த மகத்தான மகிமையிலிருந்தும் எங்களை மறைக்கும்படியான திரைகளாய் மாத்திரமே உள்ளன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமாக. நாங்கள் அவரை முகமுகமாய் காணும் வரையில் யோபுவை போல உண்மையாய் நிலைத்திருப்போமாக. நாங்கள் எங்களுடைய கர்த்தர் அவ்வளவு உண்மையாய் இருந்தது போல கல்வாரிக்கு போகும்படியான எங்களுடைய மாதிரியாய் இருந்தது போலவே இருப்போமாக. எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படியாக நாங்கள் சிலுவையில் அறையப்படவும் கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்படவும் கூட ஆயத்தமாயிருப்போமாக. இதை அருளும் கர்த்தாவே. இங்கே பண்டைய பவுல் இருந்ததை போன்று வெறுத்தொதுக்குப்பவர்களாய் இகழ்ந்து நகையாடி இருக்கிறவர்களாய் எவரேனும் இருப்பார்களாயின் அவர்கள் இந்த காலையில் வீட்டுக்கு திரும்பும் தங்களுடைய பாதையில் ஈஸ்டரை கண்டடைவார்களாக. இதை அருளும் கர்த்தாவே. கர்த்தாவே, அழிவின் சாம்பல் குவியலின் மேல் இருக்கிறவர்களுக்கும் சுகவீனத்தின் சாம்பல் குவியலில் இருக்கிறவர்களுக்கும் இது அவர்கள் விடுவிக்கப்படும் வேலையாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த இரவு உந்துகலம் எடுக்கும் குடியிருப்பு வண்டியில் இருந்த அந்த சிறிய பெண்மணியிடத்திலும் அவளுடைய கணவனிடத்திலும் பேசிக் கொண்டிருந்தோம். எப்படியா ஏதோ அந்த பீனிக்ஸில் ஒரு ஆபத்தான நிலையில் அங்கே அவர்கள் மேல் அந்த பெரிய புற்றுநோயானது பரவி இருந்தது. ஆனால் இன்றைக்கு இப்பொழுது அவர்கள் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இயல்பான நிலையிலும் இருக்கிறார்களே. அந்த சிறு குழந்தையினுடைய இருதயம் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது காலையில் இங்கே கட்டிடத்தில் இயல்பான நிலையில் சுகத்தோடு உட்கார்ந்துள்ளது. ஒருபோதும் பகல் வெளிச்சத்தையே காணாமல் ஒரு காலத்தில் இருளில் நடந்து வந்த ஒரு சிறு குருட்டு பையன் இன்றைக்கு நடந்து பகல் வெளிச்சத்தை காண்கிறானே. ஓ தேவனே, நாங்கள் இதற்காக உமக்கு எவ்வளவாய் நன்றி கூறுகிறோம். இவை யாவுமே அந்த மகத்தான உயிர்த்தெழுதலின் நாளுக்கான திரைக்கப்பாலே காணப்படுகின்றன. பிதாவே, இதை அருளும். இந்த காரியங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டியதாக இருந்தன என்பதையும்
அந்த குருடான சிறு பகிரால் காண முடிந்ததையும், அந்த சிறு குழந்தைக்கு இருந்த அந்த இருதய கோளாறு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி கூறும்படியா இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சோதனையில் கீழ்ப்படிந்த ஒருவர் இருந்த காரணத்தினால், பரிசோதனையில் நின்ற ஒருவர் இருந்த காரணத்தால் சகலமும் நமக்கு சாத்தியமாயிற்று. அந்த ஒருவர் இயேசுவாக இருந்தது. பிதாவானவர் அவரை ஈஸ்டர் காலையில் எழுப்பும் அளவிற்கு பிதாவிற்கு அவ்வளவாய் கீழ்ப்படிந்த ஒருவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க முடியாது இருந்தது. என்னுடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் பிதாவானவருக்கு பிரியமாய் இருந்ததையே செய்து கொண்டு உண்மையுள்ளவராய் கண்டறியப்பட்டார். தேவனே, நாங்கள் எப்போதும் கடமையின் பாதையில் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்களுடைய சோதனைகள் என்னவா இருந்தாலும், எங்களுடைய தொல்லைகள் என்னவா இருந்தாலும் கவலைப்படாமல், என்னவா இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறக்கூடியவர்களாய் இருப்போமாக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் இந்த காலையில் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய இடங்களிலிருந்து அதிகாலையிலேயே வந்துவிட்டனர். அவர்கள் கூடாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதலை பெற வந்திருக்கிறார்கள். அவர்களை காலையில் வீட்டுக்கு செல்கையில் எம்மா ஊரிலிருந்து வந்தவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறினது போல, அவர்களுடைய இருதயங்களில் பரிசுத்தாவியின் வல்லமை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதோடு வழிநடுக நடந்து செல்வார்களாக. பிதாவே, இதை அருளும். நான் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே உம்மண்டை ஒப்புவிக்கிறேன். ஆமேன். சரி சகோதரன் நெவில், இப்பொழுது ஆராதனைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இக்காலையில் ஜெபாட்டைகளை வைத்துக் கொள்ள மாட்டோம். அதற்கு காரணம், நாம் ஜெபாட்டைகளை உடையவர்களாய் இருந்தால், நான் இந்த விதமாக இங்கு ஜனங்களை நிற்க வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் நான் அந்த மரத்தினை அப்படியே நம்பிக்கொண்டு சார்வுற்றிருப்பேன். நான் அந்த நிலையை அடையும் வரையில் நான் ஒரு இடத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் இங்கிருந்து நடந்து செல்ல முடியும். நான் பயப்படுகிறேன். எனக்கு ஒரு பயம் உண்டாவது போன்று தென்படுகிறது. நான் ஒரு தவறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஓர் சிறு சண்டையில் தோல்வியுறுவது ஓர் பெரிய யுத்தத்தில் தோற்பதல்ல. பேட்டன் அவர்கள் அநேக சிறு சண்டைகளில் தோற்று போனார். ஆனால் அவர் ஒருபோதும் ஓர் பெரிய யுத்தத்தில் தோற்றதே இல்லை. அது உண்மை. நாமும் கூட அநேக சிறு சண்டைகளில் தோல்வியுறலாம். ஆனால் நாம் அந்த பெரிய யுத்தத்தில் தோல்வியுறவே மாட்டோம். நான் அநேக தவறுகளை செய்வேன். ஆனால் நான் அந்த லக்கில் தோல்வியுற மாட்டேன். தேவன் அதை அளித்தார். எனவே தேவன் அதை குறித்து கவனித்து பேணுவார். இது அபிஷேகமாயிருக்கிறது. இப்பொழுது இதுவே நேரமாய் உள்ளது. இதுவே அந்த வேளை என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் இது ஈஸ்டராய் இருக்கிறபடியால் நான் துவங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அங்கே வியாதிஸ்தற்காக ஜெபித்தது போன்றே நான் நெடுக ஜெபிக்கப் போகிறேன். என்னால் முடிந்தால் இது அபிஷேகமாய் உள்ளது. அது எனக்குள்ளாக ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. எனக்கு இது பழக்கப்பட்டதல்ல. அது அப்பேற்பட்ட ஒரு வழியில் உண்டாகிறது. நான் அதை ஒரு கால் சரியாக கண்டுபிடிக்க முடியாதவனாய் இருக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் அதை அறிந்து கொள்ளும் வரையில் நான் அதனை அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய கிருபையினால் நான் முயற்சிக்கும் நாளாய் இது இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நெவில், ஆராதனைகள் 9:30 துவங்கும். சகோதரன் நெவில்.